உட்கார்ந்தவாறு பணி செய்வதால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் ஒரு காலத்தில் என்னென்னா உட்கார்ந்த இடத்துலையே வேலைங்க, ஏசி ரூமில் வேலைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, வேர்க்காமல் விறுவிறுக்காமல் வேலை செஞ்சுட்டு வரலாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. உண்மையிலே உட்கார்ந்தவாறு வேலை செய்கிறது அவ்வளவு நல்லதா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ ஒரு காலத்தில் நிறைய பேர் களப்பணி ஆற்றுவாங்க, வெளியில் வெயிலில் வேலை செய்வாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சவங்களாம் எப்படின்னா அவங்களுக்கு நிறைய வியர்வை வந்து அவங்களுக்கு சுகர் இருக்காது, பிபி இருக்காது, இதயம் நல்லா வேலை செய்யும், மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நாங்களே இந்த களப்பணி செய்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு தூர்வாரப்பட்ட கால்வாயை போய் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற வீடுகளை பார்த்தா, போடப்பட்டு கொண்டு இருக்கின்ற சாலைகளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கிராமங்களில் போய் நல்ல வேளாண் அலுவலர்களோட எப்படி புதிய ரகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபீல்ட் லெவல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் போனால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தூர்வாரப்பட்ட கால்வாயில் தண்ணி வரும்போது நாமே வழிந்தோடுவதை போன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உடம்பு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே இந்த உட்கார்ந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் யார் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அதுவும் டாக்ஸி டிரைவர்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா கார்லேயே படுத்து நைட்லேயும் தூங்குவாங்க. அதே மாதிரி ட்ரக் டிரைவர்ஸ், அப்புறம் நீண்ட தூரம் போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் ஓட்டக்கூடிய பைலட்ஸ், அதே மாதிரி நீள தூரம் போகக்கூடிய ட்ரெயின், அப்புறம் பஸ், இதையெல்லாம் ஓட்டக்கூடியவங்களும் ஒரே இடத்துலையே உட்காந்து வேலை செய்ய வேண்டியவங்களாக இருக்காங்க. ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுனால உடலில் எந்த அசைவுகளும் இல்லாததுனால ஒபீஸா அதிக சதை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் என்னென்ன நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துல இருக்கிறதுனால போர் அடித்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் பிஞ்சு ஈட்டிங்னு பேர். ஏன்னா உட்காந்த போர் அடிக்கும், எதையாவது ஒன்று குறிச்சிக்கிட்டே வேலையை பார்க்குறது. இதுவும் நிறைய காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா 2050 அந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றதுனால உலகம் முழுவதும் எல்லாருமே இந்த மாதிரி பருமனாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை நம்மளை எச்சரிக்குது. அதனால் அவங்களுக்கு என்னென்னா நம்மளோட உடலை பார்த்தா அவங்களுக்கே ஒரு செல்ஃப் எஸ்டீம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கே ஒரு மாதிரி தன்னுடைய உடலை பார்த்து ஒரு விதமான அசூயை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப ஏஜான மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸும் அவங்களுக்கு வந்துடும்.